சிம்பிள் அண்ட் ஸ்பைசி ஃபிஷ் குழம்பு செய்வது எப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு மீனை எடுத்துக்கலாம். முழு மீனாக போட்டும் குழம்பு வைக்கலாம், நம்ம ரெண்டை கட் பண்ணி போட்டும் குழம்பு வைக்கலாம். நான் இன்றைக்கி முழு மீனில் லைட்டாக இதில் கீரல் போட்டு ஃபிஷ் குழம்பு வைக்க போகிறேன். இது தேங்காயெல்லாம் கிடையாது, இதுக்கு தேங்காய் அரைச்சி விடலை. வெறும் தக்காளி, வெங்காயம், கடுகு, கருவேப்பில்லை, மசாலா பொருட்கள் மட்டும்தான். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீனை நம்ம ரெண்டாக இப்படி இடையில கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அதில் மசாலாலாம் நல்லா பிடிக்கும். எல்லா மேலேயும் லைட்டாக கீறியாச்சு. இனி இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 பழுத்த தக்காளி, பெப்பர் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சின்ன வெங்காயம், சிறிதளவு புளிக்கரைசல். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியை வச்சு ஆயில் சூடான உடனே தேவையான அளவு கடுகு போட்டு அது வெடித்த உடனே கருவேப்பிலையை அதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்க்கணும். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா பொருட்களை அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு தக்காளியும் வெங்காயமும். இது பெப்பர், மிளகாய்த்தூள், இது ரெண்டையும் சேர்க்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் சேர்ப்போம். மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு புளிக்கரைசலை நம்ம விடலாம். இனி இது நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா நம்ம மீனை போடலாம். அதனால் மீனை ஆட் பண்ணலாம். அதில் மீன் 2 கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லாட்டா இதேமாரி முழுசாகவும் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி தேவையோ அதேமாரி செஞ்சுக்கிடுங்க. மீனை போட்டதுக்கப்புறமா மூடி வச்சு நல்லா கொதிச்சப்புறம் எடுக்க வேண்டியதுதான். கிறிஸ்டல் சால்ட்டு போட்டிருக்கேன். சும்மா மூடியை திறந்து கிண்டிகிட்டே இருந்தால் மீன் உதிர்ந்துடும். அதனால நல்லா கொதித்த பிறகு எடுத்தால் போதும். இது திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துருக்கோம். நல்லா கொதிக்கி கிண்டாமே பாருங்கள், கொஞ்சம் மீன் உலஞ்சிட்டு வேறு மீனெல்லாம் நல்லா இருக்குது. இனி இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
ஃபிஷ் குழம்பு நல்ல ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இது நல்ல ஃப்ரெஷ் மீன், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.